விடாமுயற்சி திரைப்படம் பார்ப்பதற்காக சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வெற்றி திரையரங்கிற்கு வந்த ரசிகர்கள் விதிகளை மீறி சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்து வருகிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இப்போ எந்த அளவிற்கு இந்த நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் விதிகளுக்கு அப்பாற்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கு, விவரம் என்ன? அதாவது உலகம் முழுவதும் நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் வெளியான நிலையில் குரோம்பேட்டை வெற்றி திரையரங்கில் ரசிகர்கள் காலை முதல் படங்களை பார்த்து வருகின்றனர். ரசிகர்களுடன் திரிஷா மற்றும் அனிருத் ஆகியோருடன் சேர்ந்து தற்போது படம் பார்த்துள்ளனர். வெற்றி திரையரங்கு முழுவதும் ரசிகர்கள் காலை முதலே வந்து படம் பார்த்து வரும் நிலையில் அதிகப்படியான வாகனங்கள் உள்ளே நிறுத்துவதற்கு இடம் இல்லாதனால் வெற்றி திரையரங்கு வெளியே ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வருகிறது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது சுமார் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பொதுமக்கள் இடையூறாக அந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த வாகனங்களுக்கு 500 ரூபாய் அபராதம் தற்போது விதிக்கப்பட்டுள்ளது. அதுக்கான ஸ்லிப்புகளையும் அந்த வாகனத்தை வைக்கப்பட்டுள்ளது. இதே போன்று ஒரு முக்கிய பிரபலங்களான விஜய், அஜித் போன்ற திரைப்படங்கள் வெளியாகும் போதெல்லாம் அதிகப்படியான வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதிக்கப்படுவது. வெற்றி திரையரங்குகளுக்குள் போதிய வாகனம் நிறுத்துவதற்கு இடம் இல்லாதனால அந்த வாகனங்கள் வெளியே நிறுத்தப்பட்டதாகவும் ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். நன்றி சுரேஷ். திரையரங்கு தொடர்பாக இந்த பார்க்கிங் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.